நான் அவர்கிட்ட நான் பேசுகிறேன், பிரச்சனை இல்லை. இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட், இது ஒரு சக்ஸஸ்க்கான ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுற ஒரு தருணம். அதில் உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். இந்த காலத்தில் ஒரு அட்டென்ஷன் ஸ்பேன் எல்லாருக்குமே கம்மி. ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மேலே யாருக்கும் அந்த என்னங்க இப்படி போட்டு படுத்துறாங்கங்கிற மாதிரி ஆகிடும். ஆனால் உங்களை உட்கார வச்சு கட்டி வச்சு பாசத்தால் அன்பால் சிரிப்பால் ஒரு சிந்தனையோட இந்த படத்தை நிதானமாக கதையை சொல்ல போகும்போது அதில் ஒரு வெற்றி பார்த்து அந்த வெற்றிக்கான ஒரு மேடையில் நாங்கள் நிற்கும் போது ரொம்ப பெருமையாகவும் இந்த குழுவினருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்னு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த ஹோல் டீம். ஜீவி அங்கேருந்து மமிதா அங்கே கேட்குது, என்ன இப்படி பேசுகிறாங்க, இன்னும் வரல, கரகர மம்மி. நான் அவங்கள செல்லமாக மம்மின்னு கூப்பிடுவேன். இந்த கதை முதல் முறையாக வெங்கி என்கிட்ட சொன்னப்ப என்கிட்ட அப்படியே ஒரு சீனாக சொல்லும்போது நான் கேட்டேன், வெங்கி சூர்யா இந்த சீனெல்லாம் பண்ண ஒத்துக்கிட்டாரா அப்படின்னு. ஏன்னா நான் இவ்வளோ வருஷம் நடிச்சிருக்கேன், நான் இவ்வளோ ஹீரோஸை பார்த்துருக்கேன். அவங்கெல்லாம் எப்படி திங்க் பண்ணுவாங்கன்னு அவங்க சொல்லலைனாலும் நமக்கு தெரிகிற அளவுக்கு ஒரு அறிவு இருக்குது. அவங்க இதெல்லாம் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு ஈகோ இருக்கும், அப்புறம் அது இருக்கும், ஏதாவது திங்க் பண்ணுவோம், ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கணும். ஷுர் தட் சூர்யா இஸ் டூயிங் திஸ் சீன்ஸ். எஸ் மேம், எஸ் ஹீஸ் டூயிங் அப்படின்னா வா அப்படின்னு. அப்புறம் கதை கேட்டு முடிஞ்சோடனே ஃபஸ்ட்டு சொன்னது, இந்த படத்தில் உங்களுக்கு ஹீரோயின் நல்லா இல்லைன்னா இந்த படம் ஓடாது வெங்கின்னு சொன்னப்போ நோ வி வில் ஃபைண்ட் த ரைட் கேர்ள் அப்படின்னு. அப்போ நான் டூட் ஷூட்டிங்க்கு ஒரு நாள் நான் போனப்போ நான் மமிதா பைஜுவை பார்த்தேன். ஆனால் அங்கிட்ட அவ்வளோ பேசல வேண்டாம், ஹலோ அப்படியே போயிட்டாங்க. அப்போ சரத் சார் சொன்னார், நோ ஷி இஸ் வெரி குட், வெரி டேலண்டட், நல்லா நடிக்கிறது இந்த பொண்ணு அப்படின்னு. அப்படின்னா அப்புறம் படம் பார்த்தோன்னே ஷி வாஸ் வெரி இம்ப்ரெசிவ். அப்புறம் வெங்கி இந்த பொண்ணு இதுதான் ஹீரோயின் சொன்னோன்னு ஓ ஓகே அப்படின்னு. ஒரு வாட்டி ஒரு சீன் நீங்கள் ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு ரொம்ப ஒரு உங்களுக்குள்ளே இன்ட்ரடியூஸ் ஆகிற ஒரு இது இருக்கட்டும், அவங்களும் ஒரு ஆர்டிஸ்ட் கூட அந்த ஒரு ஃபியர் இல்லாமல் இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி பண்ணி, ஏன்னா இட்ஸ் வெரி கான்வர்சேஷனல், ஒரு ரெண்டு பேருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், அந்த இது இருக்கிறதுனால. மமிதா ஆஃபீஸுக்கு ஸோ சீன் பேப்பர் கொடுத்தாரு. ரெண்டு பேரும் அந்த சீனை படிச்சுட்டு உட்காந்து ரெண்டு பேரும் அந்த சீன் சொல்லி ஃபர்ஸ்ட் பேஜ் படித்தோன்னே நான் வச்சுட்டேன், ஓகே வெங்கி கரெக்ட் ஹீரோயின், ஷீ இஸ் வெரி குட், நல்லா கிராஸ்பிங் பவர், ஷீ இஸ் ஆக்டிங் வெரி வெல் அப்படின்னு சொல்லி போயிட்டேன்.